जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி உள்ள ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 20ஆம் தேதியிலேருந்து 26 அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது, அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது. ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது இந்த வாரம் மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் சோதனைகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், கடன் பிரச்சனை, குடும்ப தகராறு, வியாபார இழப்பு, தாமதம், காதல், தூரம், உடல் சோர்வு, பல திசைகளிலிருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு இருக்கும். அது மட்டுமல்லாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீய கண்ணு, குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும். அதான் குலதெய்வ அருளின்மை அப்படின்னு குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கிறது, அது முக்கியமாக இருக்கணும். அதே போல் பணியிடத்தில் புரிதல், பிழைகள் புரிதல், ஏதாவது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து விஷயங்களில் தாமதம், சட்ட வழக்கில் சிக்கல்கள், குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோ கால், ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும். பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். திங்கக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை நாட்களுக்கெல்லாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இந்த சில கெட்ட சூழ்நிலைகளை மாற்றும் வாரம் இந்த வாரம். அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மேஷராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும். கந்தசஷ்டி வருது, விரதம் இருக்கிறது. தீபாவளிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது, முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும், எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள். மகர ராசி நேயர்களே, ஓம் நம சிவாய. இந்த வாரம் தனித்தத்துவமான சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது, கவனமாக இருங்க. நீங்கள் மகர ராசியா, திருவோண நட்சத்திரம் மகர ராசியா, உத்திராட நட்சத்திரம் மகர ராசியா, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியா, உங்கள் நாத்தனாருக்கு பிரச்சனைகள் நிறையா வரும். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? வரும். அதாவது சில விஷயங்களில் கவனமாக கேட்டுக்கோங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், பழைய கடன் திரும்ப வருதல் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது தொடக்கத்தில் மனக்கசப்புகள் இருந்தாலும் வார இறுதியில் குடும்ப மகிழ்ச்சி, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். மாமியாருடன் உறவு நல்லதாகும், பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். மாமியாருடன் அப்படின்னு சொன்னாலே அது உலகத்திலேயே பெரிய விஷயம் அதுதான். ஏன்னா இந்த காலத்தில் பரஸ்பர புரிதல், உறவு நல்லதாகும் அப்படின்னு ஒரு வார்த்தை மகர ராசிக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது உலகத்தில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இவங்களுக்கு அமையிற மாமியார் மாதிரி யாருக்கும் அமையாது. அந்த அளவுக்கு தொட்ட 300க்கும் குறை பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். மகர ராசிக்காரர்கள் உண்மையிலே பெண்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். என்ன சாமி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ சில விஷயங்கள் அப்படி தான். அதாவது நீங்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் அதாவது
ஒரு அதாவது தெருநாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து குலைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் 4 சொருநாயை போய் கூட்டின்னு வரும். அந்த மாதிரி இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா, உன் குணம் குலைக்கிறதா, நீ குலைச்சிக்கிட்டே இரு, என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டும் போய்கிட்டே இருக்கு. உன்னை கண்டுக்கிட்டா தானே எனக்கு பிரச்சனை, உன்னை கண்டுக்கவே மாட்டான், நீ இருந்தால் என்ன, நீ என்ன ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, இதிலெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் உண்மைங்க, பொய் கிடையாது, பொய்யான வார்த்தைகள் கிடையாது. அனுபவிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், அந்தந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, அதிகார தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஆம்பளைங்களெல்லாம் அப்படியே அடக்கி வாசிக்கணுங்கிற இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. ஆண்களெல்லாம் கண்டா முறைச்சி நான் ஏன் இதை பண்ண அப்படின்னு போட்டு சத்தம் போட்டு ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறதுல அந்த பெண் ஆதிக்கம்ங்கிறதுல இந்த திருவோண நட்சத்திரம், இந்த கல்யாணம் பண்ணாத பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு தொழிலுக்கு 4 தொழில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய நல்ல தொழிலில் இருப்பாங்க, தனக்கு பேர் வரணுங்கிறதுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சில அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி எல்லாமே. மாணவர்கள் திறமையுடன் படித்தால் வெற்றி உறுதி. வழக்குகளில் பேப்பர் ஒர்க்ஸ் சில விஷயங்கள்லாம் தாமதமாக இருக்கும், கடன் விஷயங்கள் நிறையா இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நேரம் கிடைக்கும்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் ஆலயம் போயிட்டு வாங்க. பூமி பூஜை போட்டு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அமைப்புகள் உண்டு, புதிய வாகன சேர்க்கை உண்டு, புதிய ஆபரண சேர்க்கை உண்டு. திருவோண நட்சத்திரத்தை மகர ராசி பொறுத்தளவுக்கு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுட்டா லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்கள், சிவப்பு நிறம் நல்லா இருக்கும், திங்கட்கிழமை அதிர்ஷ்ட இதாக இருக்கும். காலபைரவர் வழிபாடு, காலபைரவருக்கு விளக்கேற்றுறது, இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். மகர ராசி ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, மகர ராசி ஏதாவது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கெலாம் போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அந்தணர்களுக்கு வேஷ்டி, துண்டு, பச்சரிசி, காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சிரமப்படக்கூடிய அந்தணர்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய அந்தணர்களுக்கு, வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு நான் சொல்லலை, ஏழைப்பட்ட நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஏழை பிராமணர்களுக்கு செய்யுங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய கர்ம வினை குறைந்து அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இதுவரையில் நான் சொன்னது அனைத்தும் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அதை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தயவு செய்து டைரக்ட் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வீடியோ கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உட்காந்து ஒரு வீடியோ கால் பண்ணி, ஒரு கூகுள் மீட்டோ ஒரு ஜூம் மீட்டிங்கோ ஏற்பாடு பண்ணி அதில் நீங்கள் உட்காந்து கலந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன், சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு பரிகாரம் கிடைக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட நீங்கள் நேரடியாக என் முகம் பார்த்து நீங்கள் டைரெக்டாக வீடியோ காலில் பேசுகிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும், அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? சூப்பர். வாழ்க வளமுடன்.